அநேகர் உங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்லதை சொன்னவர்கள் உங்களை வெறுத்து இப்பொழுது எதுவும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். பல வருடங்களாக உபயோகப்பட்டிருந்த விளக்கு இப்பொழுது யாரும் தேவையற்று அது ஒரு ஓரமாக வீட்டில் இருந்தது. திடீரென்று அந்த ஏரியாவில் இடியுடன் கூடிய மழை காரணமாக பல தினங்களாக கரண்ட் வராமல் இருந்தது. ஆகவே அந்த பவர் சப்ளை வருகிற வரையும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த விளக்கை எடுத்து எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நேர்த்தியாக சரி செய்து அதில் விளக்கை ஏற்றினார்கள். அந்த விளக்கின் மூலமாக அந்த தினங்கள் அவர்களுக்கு செல்ல முடிந்தது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி இருக்கிறதா? அநேகர் உங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்லதை சொன்னவர்கள் உங்களை வெறுத்து இப்பொழுது எதுவும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள். யோபுவின் பின்னிலைமை அழகாக இருந்தது, முன்னிலைமையை காட்டிலும் அழகாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் தேவன் உங்களையும் தக்க சமயத்தில் ஏற்றி அதை அழகாக ஒளிர செய்வார். நம்முடைய வேத புத்தகத்தில் உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆம் அருமையானவர்களே, நாம் பயப்படாதபடி கலங்காதபடி இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை திருப்தியாக செய்து கொடுப்பார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.